அன்பர்களே, சமூக வலைதளத்தில் பார்த்த ஒரு பதிவு இன்றைய தினம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருப்பதால் நான் யூடியூபில் வீடியோவாக பதிவிடுகின்றேன். இந்தியாவினை முடக்குவேன் என கிளம்பிய ட்ரம்பர் இப்போது 2 நாட்களாக கனத்த மௌனத்தில் இருக்கிறார். அங்கே என்ன நடக்கிறது என்பது பல சர்ச்சைகளை கிளப்புகிறது. காரணம், ட்ரம்பர் இப்படி இருக்கும் ஆசாமி அல்ல. அதுவும் மோடி ஜப்பானில் இருக்கும் நேரம் அமெரிக்காவினை மீறி ஜப்பான் பகிரங்கமாக இந்தியாவை ஆதரிப்போம், பல்லாயிரம் கோடி முதலீடு செய்வோம், இந்திய இறக்குமதியை அதிகமாக்குவோம் என சொல்லும் நிலையிலும், அப்படியே சீனாவுக்கு மோடி செல்லும் நிலையிலும் இந்த அமைதி ஆச்சரியம். ட்ரம்பர் இப்படி ஒரு விரக்தி அமைதியில் இருக்கும் நேரம் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தனக்கு அதிபர் பதவி கிடைத்தால் ஏற்றுக்கொள்ள தயார் என ஒரு பக்கம் பேசியது, அதுவும் தன் இந்திய மனைவி உஷா எனக்கு பக்கபலம் என பேசியதும் பல அரசியல் நிபுணர்களை யோசிக்க வைத்திருக்கிறது. அதே நேரம் எதிர்க்கட்சி தலைவர்கள், செனட் உறுப்பினர்கள், முக்கியமாக ஜேக் சுலைவன் போன்ற அரசியல் ராஜதந்திரிகள் ட்ரம்பரை கடுமையாக சாடி வருகிறார்கள். ட்ரம்பரின் உண்மையான இந்திய கோபம் அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையினை திறக்கவில்லை என்பதை தாண்டி பல இடங்களில் அதன் வியாபாரம் உச்சத்தை தொடுகின்றது, ராணுவ கருவி தயாரிப்பில் உச்சம் தொடுகின்றது என்று இருந்தாலும் உண்மையில் இன்னும் ஓர் விஷயம் உண்டு. அது பாகிஸ்தானில் நடந்த இந்திய தாக்குதல். இந்திய பாகிஸ்தான் போரில் இந்தியா எதிர்பார்த்த ஆபத்து அமெரிக்கா F-16 விமானம். இது இந்தியாவுக்குள் வரும் என எதிர்பார்த்த இந்தியா அதனை விமான தளத்திலேயே, அது நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்திலேயே அழித்தது. மேலெழுந்த சில F-16 விமானங்களும் இந்தியாவால் வீழ்த்தப்பட்டன. பாகிஸ்தானின் F-16 விமானமும் அதன் அணுகுண்டும் பொருத்தம் கொண்டவை. அதாவது பாகிஸ்தானுக்கு அணுகுண்டு வந்த பின்புதான் அதை காவல் காக்க F-16 கொடுக்கப்பட்டது. அப்படியானால் அணுகுண்டு யாருடையது என்பதை உணர்வது கடினமல்ல. வாஜ்பாய் காலத்தில் நடந்த அணுகுண்டு சோதனைக்கு பதிலாக இது நடந்தது. அதாவது இந்திராவின் அணுகுண்டு சோதனைக்கு அமெரிக்கா அஞ்சவில்லை, ஆனால் வாஜ்பாய் சோதனைக்கு அஞ்சியது. காரணம், வாஜ்பாய் நடத்தியது சுயமான, யாருக்கும் அடங்காத உண்மையான அணு சோதனை. பாகிஸ்தான் தன்னை அணுசக்தி நாடு என அச்சுறுத்திய நிலையில் அவர்கள் அணு ஆயுத முகாமையே தாக்கி பாகிஸ்தானை மிரட்டியது இந்தியா. அப்போது அமெரிக்க விமானங்கள் அழிந்தன. ட்ரம்பர் இங்கேதான் குதித்தார். இது எங்களுடையது என தெரிந்தும் அதை தாக்கும் முன் என்னிடம் வந்திருக்க வேண்டும், நான் பஞ்சாயத்து செய்திருக்க வேண்டும் என கொந்தளித்தவர், சரி இனியாவது நான் பஞ்சாயத்து செய்ய வேண்டும் என கிளம்ப இந்தியா தன் போக்கில் வந்து விட்டது. எங்களை மிரட்டும்படி, எங்களை கட்டுப்படுத்தும்படி பாகிஸ்தானில் எதுவும் இருக்க அனுமதிக்க மாட்டோம் என அடித்து காட்டியது இந்தியா. வாஜ்பாய் செய்ய நினைத்ததை மோடி சாதித்தார். இதுதான் அமெரிக்காவை பெரும் ஆத்திரமடைய வைத்தது. அவர்களை நம்பியிருந்த பாகிஸ்தானுக்கும் ஏதோ சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கியது. அதிலிருந்து மிகவும் கொந்தளித்தவர், இந்தியா ரஷ்யாவுடன் சேர்ந்து S-500 செய்ய போகின்றது என்றும், தன் பிடியில் இருக்கும் ஜப்பானை தாண்டி 4ஆம் பொருளாதார வலுவான நாடு என்னும் நிலையை அடைந்தது என்றும் ரஷ்ய எண்ணெயினை காரணம் காட்டி தடை விதித்தார். இது அமெரிக்காவில் பெரும் சிக்கலை உருவாக்கியது. காரணம், இந்தியா பல விஷயங்களை பெரிதாக இன்னும் இறுக்கம் காட்டவில்லை. அதை செய்தால் அமெரிக்கா நிலை கந்தல். அமெரிக்க எண்ணெய் ஆலைகளில் பயன்படுத்தும் சில தாவர எண்ணெய் வகைகள் இன்னும் அமெரிக்காவிடம் இருந்து இந்தியா வாங்கும் எண்ணெய், அதாவது இந்திய அரசு நிறுவனம் வாங்கும் எண்ணெய், முக்கியமாக மருந்து பொருட்களில் கை வைக்கவில்லை. ட்ரம்பர் விவரமாக இந்திய மருந்துக்கும் தடை விதிக்கவில்லை. காரணம், மருந்தை ஒரே நாளில் அமெரிக்காவில் செய்ய முடியாது. இந்தியா நினைத்தால் அமெரிக்க எண்ணெயினை தடுக்கலாம், அமெரிக்க மருந்து ஏற்றுமதியினை தடுக்கலாம், ஆனால் செய்யவில்லை. பதிலுக்கு இந்திய மருந்தின் விலை அதிகரிக்கலாம். இதை நினைக்கும் போதே அமெரிக்கர்களுக்கு கொலை நடுக்கம் வருகிறது. இந்தியா இதை செய்தியாக கசிய விடுகிறதே தவிர மருந்து விலையில் கை வைக்கவில்லை. இன்னொரு பக்கம் மோடியின் மேக் இன் இந்தியா போல் அமெரிக்காவின் சொந்த தயாரிப்பை மேற்கொள்ள நான் கொண்டு வந்த திட்டம் இது என சமாளிக்க பார்க்கிறார். ஆனால் அமெரிக்க நிலை வேறு. அதாவது இப்போது அமெரிக்காவில் ஒரு காரு $2000 செலவில் கிடைக்கிறது. இது உள்நாட்டு தயாரிப்பு என்றால் அங்குள்ள செலவுகள், சம்பளம் படி காரின் விலை $8000 வரை எகிரும். அமெரிக்க மக்கள் கதறுவார்கள். இதுதான் மருந்து முதல் எல்லா விலையிலும் எகிரும்.
சரி, டிரம்பரின் அடுத்த 3 ஆண்டுக்கு பின் இன்னொரு அதிபர் வந்து உலகில் எல்லாம் சல்லி விலையில் கிடைக்கும் போது நாம் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் என வரியினை மாற்றிவிட்டால் நிலைமை சரியாகும். அந்த நேரம் உள்நாட்டில் பெரும் ஆலை தயாரிப்பு என இருந்தால் மூட வேண்டி வரும். வெறும் 3 ஆண்டுக்காக பெரும் முதலீட்டை யாரும் செய்ய முடியாது. டிரம்பரின் அட்டகாசத்தால் விலைவாசி அங்கே எகிறுகிறது. இந்திய ஆதரவு குழுக்கள் பெரிய எதிர்ப்பை காட்ட டிரம்ப் திணறுகிறார். அவரை காணவில்லை. அவர் வாயில் துணி வைத்து கட்டி போட்டிருக்கிறார்களா, இல்லை மோடியினை ஜப்பானில் கண்ட டிவியினை உடைத்துவிட்டு கட்டிலுக்கடியில் கிடந்து அழுகிறாரா என்பதும் தெரியவில்லை. இந்த நிலையில் விவகாரம் அமெரிக்க நீதிமன்றம் வரை சென்று டிரம்பரின் ட்ரௌசரை உருவத் தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா வியாபாரத்தில் வாழும் நாடு. அதனால் அவர்கள் சட்டங்கள் எப்போதும் வியாபாரம் மற்றும் தொழில்துறையினை காக்கும்படி இருக்கும். அந்த நாட்டு சட்டப்படி அதிபர் வரிகளை இஷ்டத்துக்கு உயர்த்த முடியாது. நாடு அசாதாரண சூழலுக்கு சென்று போர்க்காலம், பொருளாதார நெருக்கடி காலம் என்றால் வரிகளை உயர்த்தலாம். அதுவும் 20% தாண்டக்கூடாது. அப்படி தாண்டினால் அமெரிக்க வியாபாரமும் இதர தொழிலும் பாதிக்கப்படும் என்பதால் இந்த சட்டம். இப்போது டிரம்பர் 50% வரி என சொல்லி குழப்புவதால் வர்த்தகர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று விட்டார்கள். நீதிமன்றம் டிரம்பருக்கு ஒரு குட்டு வைத்துவிட்டு வழக்கை அக்டோபர் 16க்கு ஒத்தி வைத்து விட்டது. இதன் பொருள் என்னவென்றால் கொஞ்சம் ரகசியமானது. என்னதான் டிரம்பரை கட்டி வைத்து அடிக்க வேண்டும் என அம்மக்கள் விரும்பினாலும் அவர் ஒரு அதிபர். ஒரு அதிபரை தண்டிப்பதோ இல்லை பெரிய நடவடிக்கை எடுப்பதோ தேசிய அவமானம். இந்த வரி சட்டவிரோதமானது என சொல்லி நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தால் இது கூட தெரியாதவரா ஜனாதிபதி என அமெரிக்க மானம் F-35 விமானத்தில் ஏறும். இதனால் நீதிமன்றம் ரகசியமாக சொல்வது என்னவென்றால் இந்த வரிகளை டிரம்பராக நீக்க அவகாசம் கொடுக்கின்றோம் என்பது. டிரம்பர் இறங்கி வர வேண்டிய நேரம் இது. ஆனால் வரமாட்டார். அவர் அகங்காரம் அப்படி. இந்நேரம் அவரை காணவில்லை. அநேகமாக துர்காஷ்டமி நெருங்குவதால் சந்திரமுகி ஜோதிகா போல் வெள்ளை மாளிகையின் மண்டபத்தில் மைக்கேல் ஜாக்சன் பாட்டுக்கு அவர் வெறியோடு ஆடிக்கொண்டிருக்கலாம். அவரால் முடிந்தது இனி அவ்வளவுதான். டிரம்பர் நிலை இப்படி அதல பாதாளத்தில் கிடக்க இந்தியா கிழக்காசியாவில் வெற்றி நடை போடுகிறது. அதற்கு சீனா, ஜப்பான், தென்கொரியா, வடகொரியா, கிழக்காசியா, ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு, மத்திய ஆசியா, ஐரோப்பா என பெரும் ஆதரவு பெருகுகிறது. கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்பது போல் மக்கு மன்மோகன நினைத்தாயோ மன்னவனே என டிரம்பருக்கு பதில் சொல்லி சிங்கமென நிற்கின்றார் மோடி. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெய் அளவு 2 மடங்காகிறது. இதன் அர்த்தம் அமெரிக்க வரி விதிப்பால் வரும் நஷ்டத்தை ரஷ்ய எண்ணெய் வியாபாரத்தால் எளிதில் ஈடுகட்டி அதைவிட அதிகம் சம்பாதிக்கவும் முடியும் என்பது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.9%, அதாவது எதிர்பார்க்கப்பட்டதை விட 1.5% அதிகம் என அறிக்கைகள் சொல்லியிருப்பது இனி யாராலும் இந்தியாவை அசைக்க முடியாது என்பது. டிரம்பர் இந்நேரம் கழுமரம் ஏறி இழுக்கலாம் அல்லது நாட்டாமை பொன்னம்பலம் போல் தனக்குத்தானே சூடு வைத்துக் கொண்டிருக்கலாம். டிரம்பர் தொடங்கிய வர்த்தக போரில் யார் வெல்கின்றார்கள் என்றால் அன்னை காளியின் மைந்தனே வென்று கொண்டிருக்கிறார். அன்னை மகாகாளி அவருக்கு பெரும் வெற்றிகளை குவித்துக் கொடுக்கின்றாள். அவரின் தவமே வென்றிருக்கிறது. இவ்வாறு அந்த பதிவு கூறுகிறது. தேசத்தின் பெருமையை உணர்த்தும் இந்த பதிவை பார்ப்போம், அனைவருக்கும் பகிர்வோம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.